மலைவையாவூர் கோவில் உருவான விதத்தை பார்க்கலாம். அபராஜிதவர்ம தொண்டைமானுங்கிற மன்னர் தான் திருப்பதி கோவிலை கட்டினார். அங்குள்ள திருமலை வெங்கடேச பெருமாள் மீது அவருக்கு மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஒரு வாட்டி அவர் ஆட்சியில் இருந்தபோது அவருடைய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் சூழல் ஏற்பட்டது. அப்போ மன்னர் ரொம்பவே குழம்பி போயிருந்தார். தன் பக்தனுக்கு ஒன்றுனா எந்த கடவுள் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. அதனால் தன் பக்தனை காப்பாற்ற நினச்ச பெருமாள் அவருடைய நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும்னு சங்கையும் சக்கரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அந்த எதிரிகளை துவம்சம் செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குது. இதை அறிஞ்ச தொண்டைமான் திருமலையில் எப்படி ஒரு கோவில் எழுப்பினாரோ அதே மாதிரி இந்த திருமலை வையாவூர்லேயும் அழகான ஒரு கோவிலை கட்டினார். இந்த கோவிலுக்கு முன்பு திருமலை வையாவூர்ன்ற பேர் கிடையாது. தக்ஷிண கருடகிரி, அப்புறம் தென் வைகுண்டகிரி, தென் சேஷகிரி, தென் கருடகிரி, வராக க்ஷேத்திரம் இந்த மாதிரின்ற பேரில் தான்